எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அது வளர்ச்சிக்கு உதவுமா? அதாவது ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டில் தான் இந்த பட்ஜெட் இஸ் டோட்டலி ஃபோக்கஸிங். டாஸ்மாக் விலை உயர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க? 100%. இல்லை, அதை வேறு மாதிரி செல்லிங் மெத்தடே வேறு மாதிரி மாற்றிடுவாங்க. எஜுகேஷனுக்கு 44,000 crores கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 12,000 crores இஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன். சில ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து கிளென்லினஸ்லாம் இல்லை, அதுக்கு நாங்கள் 500 crores அலோகேட் பண்ணுறோம். இவங்க சிலபஸ் ரீவேம்பிங் 100 crores கொடுத்துருக்காங்க. கிராமப்புற பணி திட்டம், ரூரல் ஒர்க் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 4,000 crores அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ 1000 ரூபா எக்ஸிஸ்டிங் மகளிர் உதவி திட்டம் இருக்குது. இதையே ரீவிசிட் பண்ணுறேங்கிறாங்க. இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபைன் லைன் இஸ் தேர், ரீவிசிட் பண்ணுறோம், யாரெல்லாம் பெனிஃபிஷரிஸ், ஆர் தே ரியல் பெனிஃபிஷரிஸ், இந்த கொஸ்டின்லாம் எடுக்கிறாங்க. ரெண்டாவது, இது 1000 ரூபா தானே இருக்குது, நீ என்ன புதுசாக பண்ண அப்படின்னு கேட்கணுன்னா அதை கிராஜுவலாக 1500க்கு தான் ரைஸ் பண்ண முடியும். அதே 4000 கோடி. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. தமிழக பட்ஜெட் வளர்ச்சிக்கு உதவுமா? எந்த அளவுக்கு இது வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்கும்? இதை பற்றி பேசுவதற்காக நிதி வல்லுநர் திரு ராமசேஷன் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு ராமசேஷன். வணக்கம். தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அது வளர்ச்சிக்கு உதவுமா? முக்கியமாக கட்டமைப்பு துறைக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதா? அது அந்த கொஸ்டின் முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த ரெவென்யூ டெஃபிசிட் வாஸ் ப்ரொஜெக்டட் 77,000 crores. அதை வந்து 55,000 ஆக்கியிருக்காங்க. தட் இட் செல்ஃப் இஸ் அ டால் ஆர்டர். இது இந்த ரெவென்யூ டெஃபிசிட், வருவாய் பற்றாக்குறை, இதை வந்து 77,000 கோடி 55 கொண்டு வந்ததே பெரிய விஷயம். கொண்டு வர முடியுமா? சாத்தியக்கூறுகள் இருக்குது. இந்த ரெவென்யூ, இந்த பட்ஜெட் எப்பொழுதுமே ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆர் காஸ்ட் ரிடக்ஷன், இது ரெண்டு தான் பண்ண முடியும். இந்த ரெவென்யூ இன்க்ரீஸ்க்கு தே ஹவ் ஆல்ரெடி புட் இன் அ 5-member கமிட்டி அண்டர் அலுவாலியா. ஸோ அந்த கமிட்டி இஸ் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ இதில் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு 10 வருஷம் முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு வாஸ் அ சர்ப்ளஸ் பட்ஜெட். இந்த சர்ப்ளஸ் பட்ஜெட்லேருந்து எப்படி இந்த டெஃபிசிட்டுக்கு மூவ் ஆகிட்டே இருந்தது அப்படின்னாக்க, இந்த ஸ்டேட் டேக்ஸஸை கழட்டி விட்டாச்சு. நம்ம சேல்ஸ் டேக்ஸ்னு ஒரு ரெஜிம் இருந்தது. இஷ்டத்துக்கு 12னா 18, 18னா 24, 36 இந்த மாதிரி இஷ்டத்துக்கு பண்ண முடிஞ்சது. ரெவென்யூ மாப்பப்புக்கு ஈஸியாக இருந்தது. லீவ் அலோன் தி பர்சன்டேஜஸ், ரெவென்யூ மாப்பப் ஈஸியாக இருந்தது. ஒன்ஸ் ஜிஎஸ்டி கேம், ரேஷனலைசேஷன், ஜிஎஸ்டி 2.0ல் இன்னும் ஃபர்தர் ரிடக்ஷன். ஸோ நோ டவுட் தி டிவால்வ்மெண்ட் ஆஃப் தி சென்ட்ரல் ரெவென்யூ ஆல்சோ கம்ஸ் பேக் டு தி ஸ்டேட். 72% வருது. பட் அதெல்லாம் போக மாட்டேங்குது வித் தி இன்க்ரீஸ் இன் தி சோஷியல் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த சோஷியல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகம் ஆகாமல் உங்களோட கேள்விக்கு உண்டான ஆன்சர் அங்கே இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் நின்று போயிடும். இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு டைட் ரோப் வாக் தான். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த டெஃபிசிட்டை கண்ட்ரோல் பண்ணது ஒரு ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டு. 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, அதை 10.98க்கு 11 lakh crores-க்கு கிட்டத்தட்ட வரும் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா மாதம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 monthsலேயே 20,000 crores வாஸ் borrowed டு சர்வீஸ் தி இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்பொழுது கட்டமைப்பு உறுதிக்கு பெருசாக வருமா அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் சுமாராக இருக்குது. ஹைவேஸ், நெடுஞ்சாலைத்துறை, அதாவது ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டில் தான் இந்த பட்ஜெட் இஸ் டோட்டலி ஃபோக்கஸிங் ஆன். இந்த ரோட் டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்டேட் ஹைவேஸ் தான் உடனே அதை ஒரு ப்ரைவேட்டைஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் பாட் ஹோல்ஸ் இருக்கோ நீங்கள் பிக்சர் அனுப்புங்க, நாங்கள் உடனே சரி பண்ணுறோம் அப்படிங்கிறதுல இட்ஸ் அ நாவல் மூவ். பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எப்போ டெவலப் ஆகும்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரி வருதுன்னா எனக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போகாது. சென்னையில் இருக்கிற பாட்டில் நெக்ஸு 200%. ஸோ ஏன் எல்லோரும் சென்னையை ப்ரிஃபர் பண்ணுறாங்க? போர்ட், காட்டுப்பள்ளி இருக்குது, சென்னை போர்ட் இருக்குது. நியர்னஸ் டு போர்ட் ஆல்வேஸ் இண்டஸ்ட்ரி ப்ரிஃபர்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆஃப் குட்ஸ். ஸோ இந்த பேக்ரவுண்டில் இருக்கும் பொழுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை, அதுக்கு தான் இந்த சென்னை சிஎம்டிஏ பிளான எக்ஸ்பேன்ஷன் அதை பற்றி பட்ஜெட்டில் பேசியிருக்காரு. ஏன்னா அந்த சென்னைங்கிறது இஸ் நவ் கான் டு செங்கல்பட், பட்
பட் எல்லாம் கிராமம் மாதிரி இருக்குது. இங்கேருந்து தாம்பரம் தாண்டிட்டோன்னா தி 4 லேன் 6 லேன் பிகம்ஸ் 4 லேன், 4 லேன் பிகம்ஸ் 2 லேன், அந்த மாதிரி ஆச்சு. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகலை. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு தான் இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் அப் டு கீழம்பாக்கம் டு செங்கல்பட்டுலேருந்து சுங்குவார் சத்திரம், இந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டிக்கு வராங்க. ஸோ தட் போத் தி காரிடார்ஸ் ஆர் கெட்டிங் கனெக்டட், ஃபாஸ்டர் கனெக்டட். இந்த கட்டமைப்பு உறுதி எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு ஒரு 4-5 வருஷம் ஆகும். ஓவர் நைட் இட் cannot be done, you know about it. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் growth தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ், டு bring in more industrial investments. இண்டஸ்ட்ரீஸ் மோர் அண்ட் மோர் வரும்பொழுது செல்ஃப் சஸ்டெனன்ஸ் ஆஃப் டேக்ஸ் ரெவென்யூ அதுதான் இதில் ட்ராப் பண்ணியிருக்காங்க. 10% growth in revenue அப்படின்னு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி அச்சீவ் பண்ண முடியும்? வருமா அப்படின்னா வருமானம் 10% உயரும் அப்படிங்கிறாங்க. எப்படி உயரும்? இதுக்கு வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸ்டேட் சப்ஜெக்டில் இருக்கிறது தான் நான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். சென்ட்ரல் சப்ஜெக்டில் ஜிஎஸ்டி தொடக்கூட முடியாது. ஸ்டேட் சப்ஜெக்டில் என்னென்ன இருக்குது? மைனிங் ரெவென்யூஸ் இருக்குது. இந்த ராயல்ட்டி கட்டாயம் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது மைனிங் பர்மிட்ஸுனோட ஃபீஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இது வந்து இட் இஸ் சீன் அஸ் என்ன சொல்கிறது, தட் இண்டஸ்ட்ரி, ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி கேன் பே ஃபார் இட் ஈவன் தட் இன்க்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூ இருக்குது. ரெண்டாவது ஸ்டாம்ப் டியூட்டி இன்க்ரீஸ். ஸ்டாம்ப் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணாக்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு அதை எப்படி மறைமுகமாக பண்ணுறதுன்னா கைட்லைன் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்லி யுவர் ரெவென்யூ கோஸ் அப். இது ரெண்டாவது மெத்தட். தேர்ட் இஸ் ஸ்டேட் எக்ஸைஸ். ஸ்டேட் எக்ஸைஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் லிக்கர், ஆஸ் யூ நோ, அந்த டாஸ்மாக் சப்ஜெக்ட். ஸோ இதை மாப்பப் பண்ணுறதுக்கு வழிகள் நிறையா இருக்குது. இந்த ஸ்டேட் எக்ஸைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதுதான் அதை பண்ண போகிறாங்க. வேறு வழியே கிடையாது. இதை 3 தவிர வேறு எங்கேருந்து நீங்கள் ரெவென்யூ மாப்பப் பண்ணி நீங்கள் 10% இன்க்ரீஸுங்கிறது எப்படி கொண்டு வருவீங்க? இதுதான் அந்த கமிட்டி. விலை உயர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. 100%. இல்லை அதை வேறு மாதிரி செல்லிங் மெத்தடே வேறு மாதிரி மாற்றிடுவாங்க. தனியார் மய பற்றி பேச்சு இருக்குது, ஆனால் இல்லைன்னு சொல்லி மினிஸ்டர் சொல்கிறாரு. பட் இருந்தாலும் பேச்சு இருக்குது. பாசிபிலிட்டி ஆஃப் கான்ட்ராக்டிங். இப்போ அவுட் சோர்ஸ் எல்லா இடத்துலையும் அவுட் சோர்சிங் நடக்கிறது. அங்கேயே அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடாது டு கெட் மோர் ரெவென்யூ. எனக்கு அப்ஃப்ரண்ட்டாக ரெவென்யூ வந்துடுது, நீ எப்படி வேணால் பண்ணிக்கோ, தட் இஸ் அப் டு யூ, வாட் தி கன்சியூமர் கேன் பே. அந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இது 3 தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும், வேறு எதுவும் உங்கள் கையில் இல்லை. நீங்கள் ஸ்டேட் ஹைவேஸில் டோல் போடலாம், அதெல்லாம் ரொம்ப மினிமலாக தான் வரும், அது ஒரு பெருசாக வராது. அதுவுமே பிபிபி மோடில் போடும்பொழுது இப்போ கான்ட்ராக்டர் எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ அதனால் ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்காது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணுன்னா இந்த பிபிபி மோடில் தான் நீங்கள் போவீங்க, வேறு வழியே கிடையாது இன்றைக்கி. ஆனால் நீங்கள் டாஸ்மாக்கும் தனியார் மயக்கான பேச்சு இருக்குது, நீங்கள் வேறு வழியில் வருவாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் கடைகளை மூடணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமும் இருக்குது. இது எப்படி செயல்படுத்துவாங்க? சார் இப்போ நீங்கள் டேக் கேரளா ஃபார் இன்ஸ்டன்ஸ். கேரளாலேயும் நிறைய டாடி ஷாப்ஸ் திறந்து வச்சுருக்காங்க. இஸ் தேர் அன் இஷ்யூ? இல்லை. ஸோ இது வந்து ப்ராசஸ் விச் ஹஸ் பீன் மிஸ்யூஸ்ட் ஹேஸ் டு பி கரெக்டட். ஒன்று இதுதான் பேசப்படுறது. அந்த கரெக்ஷன் வரும்பொழுது லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கேன் பி டன் டுவர்ட்ஸ் தட். பாரை ஓப்பன் பண்ணுறது, மினி டிஸ்டிலரி கொடுக்கறது, லைசன்ஸை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். பிகாஸ் டு மாப் அப் ரெவென்யூ. ஒன்று உங்கள் பர்ஸை நீங்கள் வளப்படுத்திக்கணுன்னா மோர் இன்கம் வரணும், ஸ்பெண்டிங்கை கட் பண்ணணும். இது 2 தவிர வேறு வழி இல்லையே. ஸோ அதனால் அந்த ஸ்டேட் சப்ஜெக்டில் இருக்கிறது ரொம்ப ரைப் சப்ஜெக்ட் இஸ் திஸ் லிக்கர். ஸோ அதில் டெஃபினட்டாக அதை ஃபுல் க்ளோஷர் அச்சீவ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அதுதான் ஒன்லி காமதேனு விச் இஸ் அவைலபிள் டுடே. ஆனால் நீங்கள் சொல்லிங்க முக்கியமாக மைனிங் எல்லாமே அதுக்கான கட்டணங்கள் உயரக்கூடும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த மாதிரி செஞ்சால் அது மற்ற துறைகளின் பாதிப்பு ஏற்படுத்தும்ல. நான் சொல்லிட்டேனே, அதான் ரியல் எஸ்டேட் கேன் வித்ஸ்டாண்ட் திஸ். இவங்க விற்கிற விலைக்கு திஸ்க்கு 100 rupees மோர் இட் டஸ் நாட் மேட்டர். இப்போ சிமெண்ட் விலை ஏறுது, இஸ் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி ஹவுலிங் அபவுட் இட்? இல்லையே. எவ்வளோ வந்தாலும் அக்காமடேட் பண்ணிட்டு தானே போகிறாங்க. ஸ்டீல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஓகே வீல் அக்காமடேட். அதே மாதிரி தான் இதுவும். கிரானைட்டாக இப்போ பாலிஷிங் இண்டஸ்ட்ரி புதுக்கோட்டையில் போட போகிறேன், நான் அங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வரும்பொழுது டெஃபினட்டாக வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரைஸ் ரிடக்ஷன் இருக்கும். மாறாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் கம்மியாகும். ஸோ இன் அண்ட் அரவுண்ட் தட் பெல்ட் கேன் பெனிஃபிட். பட் இந்த ரியல் எஸ்டேட்னோட தாக்கத்தை வந்து
அப்சார்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் 6,000க்கும் ஃப்ளாட் விற்றாங்க, இப்போ 15,000க்கும் விற்கிறாங்க. ஸ்டில் பையர்ஸ் ஆர் தேர். ஹவு இட் இஸ் பாசிபிள்? ஏன்னா எவ்ரிபடி இஸ் பேங்கிங் த்ரூ இஎம்ஐ மெத்தட் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ ஃபினான்ஸ் இஸ் அவைலபிள். ஸோ ரியல் எஸ்டேட் படுத்துரும் அப்படின்லாம் ஒரு சூழ்நிலை இல்லை. முக்கியமாக கல்வியில் அதிக அளவுக்கு கவனம் செலுத்தின மாதிரி இருந்துச்சு. நிறைய ஆமாம், முக்கியமாக நிதியமைச்சர் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் பட்ஜெட் கொடுத்ததுல நிறைய கல்வி தொடர்பான கவனம் அதிகமாக இருந்தது. அது பள்ளிகளை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கான நிதி ஒதுக்கீடு அது அப்படியே செயல்படுத்தப்படும் நினைக்கிறீங்களா? அதில் என்ன மாற்றங்கள் இருக்கும்? இல்லை, இது வந்து தி என்டையர் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷனுக்கு 44,000 crores கொடுத்துருக்காங்க. இது ஏன் குறைஞ்சது அப்படின்னா, இந்த சேலரி அக்கௌண்ட்ஸை கொஞ்சம் சரியாக இல்லை, அதை சரி பண்ணி வேறு டெபிட்ஸ் எல்லாம் மாறி இருந்தது, அது சரி பண்ணிட்டோம். அதனால தான் தெர் இஸ் அ ரிடக்ஷன் ஃப்ரம் 47,000 to 44,000. இதில் பார்த்தீங்கன்னா 12,000 crores இஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன், த ஸ்கில் அப்ளிகபிலிட்டி ஃபார் தெம் டு மைக்ரேட் டு இண்டஸ்ட்ரீஸ். இதுதான் ஃபோக்கஸாக இருக்க போகுது. ஸோ ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் டு மேக் தெம் எம்ப்ளாயபிள், அதுக்கு தான் அந்த ஹையர் எஜுகேஷன் ஸ்பெண்டு. ரெண்டாவது 2,000 crores ஃபார் கம்ப்யூட்டர்ஸ், ஆஸ் யூஷுவல் ஃபேவரைட் இது. 2,000 crores ஃபார் சைக்கிள்ஸ் வித் வாட்டர் பாட்டில்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம். ஸோ வித் ஹெல்மெட்ஸ் ஆல்சோ, சேஃப்டி ஹஸ் பீன் brought in. ஸோ இந்த மாதிரி ஸ்பெண்டிங் இருக்கிறது. அப்புறம் ரெண்டாவது என்ன சொன்னாங்க, காமராஜ் ஸ்கூல்ஸில் we will concentrate on infrastructure. சில ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து கிளென்லினஸ்லாம் இல்லை, அதுக்கு நாங்கள் 500 crores allocate பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சில ஸ்கூல்ஸ் எல்லாம் பாழடைஞ்சு இடிஞ்சு விழுற நிலைமையில் இருக்குது. அது ஏன் அப்படியே விட்டாங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட் வராங்க, அதனால் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அன்லெஸ் யூ ஷோர் அப் தட் ஒன், யூ வில் நாட் கெட் பீப்புள். ரெண்டாவது, இவங்க சிலபஸ் ரீவேம்பிங் 100 crores கொடுத்துருக்காங்க. இந்த 100 crores தேவையானா 100 crores தேவை தான். anything on education is always, இப்போ கேரளா has benefited on account of education only, nothing else. அஃப்கோர்ஸ் அங்கே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியும் ஃப்ளரிஷ் ஆகலன்னு நீங்கள் என்கிட்ட திரும்ப கேட்கலாம், பட் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் ஆல் டுகெதர். பட் எஜுகேஷன் இஸ் தி ஃபவுண்டேஷன் ஃபார் அ குட் சொசைட்டிங்க. ஸோ அவாய்டன்ஸ் ஆஃப் இந்த போதைப் பொருள் இதெல்லாம் என்னத்துக்கு, உன்னை எஜுகேட் பண்ணி ரைட் பாத்தில் கொண்டு போகணுங்கிறதுக்கு தான். ஸோ தி ப்ரைமரி ஃபோக்கஸ் in this budget is education. Second comes healthcare, 23,000 crores. Healthcare schemes for government people, 10 லட்சத்துலேருந்து 12 லட்சம், 7 லட்சத்துலேருந்து 10 லட்சம். இந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் இன்சூரன்ஸ் ஃபார் பீப்புள். பிகாஸ் இன்றைக்கி வந்து 12 lakhs பத்தாதுன்னு சொல்லுவேன், அந்த நிலைமைக்கு இருக்குது. ஸோ அது அந்த ஸ்பெண்டு ப்ளஸ் நிறைய பேர் காப்பீட்டு உறுதி ஸ்கீமில் வரும்பொழுது காஸ்ட் வில் கோ அப். ஸோ பட் குவாலிட்டி ஹெல்த் கேர் இஸ் ஆல்சோ தி ஃபோக்கஸ். எஜுகேஷன் பற்றி சொன்னீங்க. முக்கியமாக பள்ளிகளில் சுத்தம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாலேயே அரசு அதை பற்றி பேசுகிறாங்க, அமைச்சர்கள் பேசுனாங்க. அதில் கவனம் செலுத்துறது மூலம் இன்னும் அரசு பள்ளிகளுக்கு மாணவர்கள் வந்து சேருவது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது மெத்தட் ஆஃப் எஜுகேஷனையும் மாற்றுறாங்க. இந்த மெத்தட் ஆஃப் எஜுகேஷன் மோர் டிஜிட்டல், அவனுக்கு ஒரு படமாக காமிச்சாக்கா அவன் வரான். ப்ளஸ் ஸ்கூலினோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிளென்லினஸ்ஸு, வாட்டர், ஹைஜீன் இதெல்லாம் கொடுக்கும் பொழுது போத் தி ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட் டுவர்ட்ஸ் கோயிங் டு ஸ்கூலுங்க. இந்த அட்ராக்ஷன் டு கோ டு ஸ்கூல் இஸ் 2-3 ஃபேக்டர்ஸ். இது இஸ் ஒன் அதர் ஃபேக்டர். இந்த காலை சத்துணவு திட்டம் அதை கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபர்தராக பண்ணுறாங்க, ரிஃபைன் பண்ணி. ஸோ இதெல்லாம் பண்ணும்பொழுது என்ன ஆகுது, இவன் வீட்டில் இருக்கிறதோட ஸ்கூலுக்கு போகிறதே பெட்டர்னு அப்பா அம்மா கொண்டு விட்ருவாங்க. ஒன்று, ப்ரொவைடட் தி ஸ்கூல் இஸ் ஹைஜீனிக், க்ளீன், அந்த ஒரு ஆஸ்பெக்டில் இருக்குது அப்படிங்கிறது. அது கோயிங் டு பி அவுட் சோர்ஸ்டுங்க. அந்த 500 crores இஸ் கோயிங் டு பி அவுட் சோர்ஸ்டு. இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ரிஃபைன் ஆகும்பொழுது ஸ்டூடெண்ட் ஹிம்செல்ஃப் ஃபீல்ஸ் கொஞ்சம் சும்மா போய் கடித்து பாஸ் பண்ணுறத விட இது நல்லா இருக்குது, டிஜிட்டல் ஸ்க்ரீனில் காட்டுறாங்க, அந்த மாதிரி வரும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இன் எஜுகேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஆல்சோ கம் த்ரூ. ஸோ ஆஸ் எ ரிசல்ட் government schools will pull more people, not in cities, definitely not in cities. In rural centers it will happen. Tier 2, Tier 3 cities. நீங்கள் கிராமம் பற்றி சொன்னீங்க. கிராம பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன அடிப்படை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புற பணித்திட்டம், ஒர்க், ரூரல் ஒர்க்
பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 4,000 crores allocate பண்ணியிருக்காங்க. ரூரல் எம்ப்ளாயபிலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ரேதர் தேன் சிட்டி எம்ப்ளாயபிலிட்டி. அதுதான் கவர்மெண்ட் ஹேஸ் ஃபெல்ட். ஸோ இந்த ரூரல் எம்ப்ளாயபிலிட்டிக்கு அவனுக்கு செல்ஃப் ஹெல்ப் குரூப் ப்ரமோஷன், ரெண்டாவது காட்டேஜ் இண்டஸ்ட்ரி ப்ரமோஷன், நிறைய இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ். இந்த முக்கியமாக சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ஸில் வி வாண்ட் டு புட் மோர் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ். இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் போடும்பொழுது என்ன நடக்குன்னா, வேலைவாய்ப்பு திட்டம் ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ஸ் லைக் கள்ளக்குறிச்சி, இங்கெல்லாம் அன்ஹர்ட் ஆஃப், நாமக்கல்லில் கூட இல்லை அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் க்ரோத் கிளஸ்டர் இல்லை. இந்த மாதிரி அரியலூர் அங்கே ஒன்றுமே இல்லை, கும்பகோணம் அங்கே ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி இஃப் யூ ஸ்ப்ரெட் தி இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் ஆர் தி இண்டஸ்ட்ரியல் centers of SIPCOT or TITCO as the case may be, it will grow. So இது ஒன்று rural employability automatically goes once you establish all these SIPCOT and other industries. So industries also will be spread throughout தமிழ்நாடுங்க. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை விட்டால் செங்கல்பட்டு, மீறி போனால் காஞ்சிபுரம், இதுக்கு பியாண்டு போனால் யாரும் போக மாட்டேங்கிறாங்க. ரீசன் என்ன? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் நாட் அடிக்குவேட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸலண்ட் பிளேஸ் இஸ் திருநெல்வேலி அண்ட் டூட்டுக்கோரின். டூட்டுக்கோரின் ஓரளவுக்கு டெவலப் ஆகிட்டுருக்கு. வை திருநெல்வேலி இஸ் நாட் டெவலப்பிங்? நியரர் டு போர்ட், கொச்சின் போர்ட், டூட்டுக்கோரின் போர்ட், குட் ஒர்க் ஃபோர்ஸ். வை இட் இஸ் நாட் டெவலப்பிங்? தி த்ரஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரீஸ் ஹேஸ் டு ஹேப்பன். நீங்கள் இங்கே வரீங்க, நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஐ கிவ் யூ மச் பெட்டர் பெனிஃபிட். ரீலொகேட், டிஸ்ட்ரிபியூட் ஆல் தி இண்டஸ்ட்ரீஸ் ஸோ தட் டிஸ்ட்ரிபியூட்டட் வெல்த். இவ்வளோதான் கான்செப்ட். முக்கியமாக கிராமப்புற பெண்களுக்கு ஆடு வளர்ப்பதற்கு 100% மானியம் கொடுக்கப்படும் சொல்கிறாங்க. அது அடிப்படையிலே இது ஒரு ஆடு வளர்ப்பு என்பது உண்மையிலே ஒரு லாபகரமான ஒரு தொழில் தான். வெரி. அது எந்த அளவுக்கு ஏழை பெண்களுக்கு உதவும், அது எந்த அளவுக்கு கவர்மெண்ட் அதை மானிட்டர் பண்ண முடியும்? அதாவது கவர்மெண்ட்டில் மானிட்டரிங் மெக்கானிசம்ங்கிறது வெரி லிமிட்டடுங்க. இப்போ ஐடென்டிஃபை பண்ணுறேன், இஸ் அ பெனிஃபிஷியரி, அவ்வளோதான். அந்த பெனிஃபிஷியரிக்கு ஆடு கொடுக்குறேன், அதை அவங்க ஆடு வளர்த்து அதை பெருசு பண்ணி என்ன ஹவு டு தே டெவலப்புங்கிறது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். கவர்மெண்ட் டஸ் நாட் போலீஸ். இன்றைக்கி 10 ஆட்டுக்குட்டி போட்டுதா 15 போட்டுதான்னு பார்க்குறதுக்கு ஸ்கீம் இல்லை. ஒன்லி டு கிவ் ஃப்ரீ டோல் இஸ் தேர். அதே மாதிரி ஒரு மாடு 10,000 பேருக்கு வருஷத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னாக்கா ஒரு செல்ஃப் எம்ப்ளாயபிலிட்டி சேனல் தான் இதெல்லாம். அதாவது அவங்களா ஒரு முன்னின்று இதுக்கு வரமாட்டாங்க. ஸோ அவங்கள இந்த மாதிரி பண்ணுங்க, ஸோ தட் இட் இஸ் மோர் பெனிஃபிஷியல். அண்ட் ஐ எம் ஆல்சோ கிவிங் மணி விச் இஸ் ஹேஸ் தி மல்டிப்ளையர் எஃபெக்ட் ஸோ தட் தே பிகம் ரிச். ஸோ இதை பார்த்து ஒரு 10 பேர் போட்டாங்கன்னா இன்னும் 100 பேர் வருவாங்க. அந்த ரூரல் ஃபோல்க் எம்ப்ளாயபிலிட்டி தான் இந்த ஃபோக்கஸாக இருக்குது இந்த பட்ஜெட். முக்கியமாக கொடுத்த வாக்குறுதி திட்டத்தில் பார்க்கும்போது மோதிரம், அப்புறம் திருமண உதவி திட்டம் இதெல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மக்கள் ரொம்ப எதிர்பார்த்தது முக்கியமாக சொல்லப்போனால் 2,500 ரூபாய், அப்புறம் பேருந்து பயணம் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. சொல்லுங்க. இல்லை, இந்த முக்கியமான இந்த திட்டங்கள், மோதிரம் கொடுப்பது, அப்புறம் திருமண உதவி திட்டம், இதுவே அரசுடைய செலவினத்தை கணிசமாக எடுத்து விடும் அல்லவா? இது ஒரு பெரிய இந்த பிக் ஓஷன், இது ஒரு பெரிய தொகையாக பார்க்கல. அதாவது இவங்க போலில் அனௌன்ஸ் பண்ணியாச்சு சில விஷயங்கள்லாம். இதெல்லாம் ஹவு டு கேரி ஃபார்வர்டு. இப்போ 1000 ரூபா எக்ஸிஸ்டிங் மகளிர் உதவி திட்டம் இருக்குது, இதையே ரீவிசிட் பண்ணுறேங்கிறாங்க. இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபைன் லைன் இஸ் தேர், ரீவிசிட் பண்ணுறோம், யாரெல்லாம் பெனிஃபிஷரிஸ், ஆர் தே ரியல் பெனிஃபிஷரிஸ், இந்த கொஸ்டின்லாம் எடுக்கிறாங்க. இந்த கொஸ்டின் எடுக்கும்பொழுது ரீஃபிக்ஸ் தி பெனிஃபிஷரி த்ரெஷோல்ட் லிமிட் 2.5 லட்சம் கீழே தான் இந்த பெனிஃபிட்டு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க முன்னாடி ஸ்கீமில். ஸோ வெதர் திஸ் இஸ் ஃபைன் ஆர் யூ ஆர் கோயிங் டு ஃபர்தர் லோவர் இட் டவுன், நேரோ டவுன் தி பேஸ், தெரியல. ஒன்று. ரெண்டாவது, இது 1000 ரூபா தானே இருக்குது, நீ என்ன புதுசாக பண்ண அப்படின்னு கேட்கணுன்னா அதை கிராஜுவலாக 1,500க்கு தான் ரைஸ் பண்ண முடியும். அதே 4,000 கோடி. இஃப் ஐ ரைஸ் இட் பை 500 rupees, இட் பிரிங்ஸ் இன் 4,000 crores as தி டென்ட்டுங்க. ஸோ இந்த 4,000 crores டென்ட்டை எப்படி சரி பண்ண, இந்த கேப் வைடன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண வைடன் ஆகிட்டு இருக்கோம். இந்த மகளிர் ஃப்ரீ பயணம் ஒன்லி இன் டவுன் பஸ்ஸஸ் இருக்குது, அது ஏன் ஒய் நாட் ரூரல் பஸ்ஸஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதை பற்றி ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. எல்பிஜி சிலிண்டர் கொடுக்குறேன்னாங்க, அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. இந்த ரிங் இஸ் அ அனௌன்ஸ்மெண்ட் பட் நாட் ப்ரொவைடட் இன் தி பட்ஜெட் ஸோ ஃபாருங்க.
இந்த பட்ஜெட்டில் ப்ரொவைட் பண்ணது என்னன்னாக்க 1 கிராம் பவுன் ஃபார் தாலி அண்ட் 1 பட்டு சேலை. திஸ் இஸ் ஆல்ரெடி ப்ரொவைடட் ஃபார். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ஓவர் நைட் யூ கேனாட் ஃபுல்ஃபில், பட் போல் ப்ராமிஸ் ஆர் போல் ப்ராமிஸ் ஃபார் மை பொலிட்டிக்கல் வியூ. ஸோ அதை மக்கள் எதிர்பார்க்குறதுல தப்பு சொல்ல மாட்டேன். இதெல்லாம் சொல்லி தானே ஓட்டு போட்டேன் அப்படின்னு கேட்டாக்க எஸ், பட் இட் ஹேஸ் டு பி டன் கிராஜுவலி. நான் ஃபீல் பண்ணுறேன். முதல்ல நீங்கள் ஆரம்பித்தது தொழில்துறை வளர்ச்சிக்கான திட்டங்கள் என்ன இருக்குது அப்படின்னு. ஆனால் இந்த பட்ஜெட் வருவதற்கு முன்னாலேயே கடந்த 3 மாதங்களாக, கிட்டத்தட்ட 3 மாதங்கள் இருக்கின்ற அரசு பல்வேறு தொழிற்சாலைகளை கொண்டு வந்து விட்டோம், பல்வேறு தொழில் அமைப்புகளை கொண்டு வந்து விட்டோம், நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான முகாந்திரங்கள் பட்ஜெட்டில் தெரியுதா? முகாந்திரங்கள்னா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் திஸ் சென்னை காரிடார் தெரியறது, அவ்வளோதானே சொல்லுவேன்னு தவிர அதுக்கு பியாண்ட் இல்லை. ரீசன் பீயிங் வந்து நீங்கள் சிஎம்டிஏ பிரகாரம் ஃபேஸ் 3ல் புதுசாக பிளான் போடுறேங்கிறீங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ரோட்ஸ் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் போர் டு திருவேற்காடு பியாண்ட் யூ செட் யூ வில் புட் தி எலிவேட்டட் காரிடார். அது ஒன்றும், இந்த ஒர்க் இஸ் கோயிங் அட் 10% பேஸுங்க, அது முடியலை. இதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பாட்டில் நெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் வந்து ஓரகடம் போகணுன்னாக்கா சிங்கப்பெருமாள் கோயில் போகிறதுக்குள்ளாரே 1 மணி நேரம் ஆகுது. தாம்பரத்துலேருந்து மினிமம் 40 மினிட்ஸ். ஸோ எப்படி இண்டஸ்ட்ரீஸ் ஹவு வில் தே கெட் தட் கம்ஃபர்ட்? நீங்கள் வந்து என்ன தான் விரிவான சாலைகள் போட்டாலும் அதை யூஸ் பண்ணுறாப்புல இண்டஸ்ட்ரீஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸ்ரீபெரும்புதூர் ரோடு இருக்குது சார், இருக்குது சார், 4 லேன் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட பிரயோஜனம் இல்லை. நோபடி இஸ் வில்லிங் டு பே ஹீட் டு தட். தேர் மஸ்ட் பி ஏ இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ரைஸ் பண்ணியிருக்கேன். வென் நோக்கியா அண்ட் ஆல் கேம், அவங்களுக்கு செப்பரேட் ரோட்ஸ் எல்லாம் போடுறேன்னு ப்ராமிசஸ் எல்லாம் வேர் கிவன். வேர் ஆர் தி ப்ராமிசஸ்? இட் ஹஸ் கான். இப்போ இவங்க மோர் அண்ட் மோர் ஃபோக்கஸ் ஆன் இண்டஸ்ட்ரீஸ் எதுக்கு வராங்கன்னா, செல்ஃப் சஸ்டெயினன்ஸ் ஆஃப் தி ரெவென்யூ ஆன் இட்ஸ் ஓன். எப்படி வரும்? மோர் இண்டஸ்ட்ரியல் க்ரோத், மோர் சேல்ஸ், மோர் எஸ்ஜிஎஸ்டி. இது இட் வில் கிவ் சம் மாப் அப் டு தி ரெவென்யூ. இது ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்து பெரிய எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுக்கும் அப்படின்னாக்க ஐ வுட் டிஸ்அக்ரிங்க. ஒரு ஷிஃப்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ 3000 பேர் போடுவீங்களா? இன்ட்டு 3 10,000 people வில் எம்ப்ளாய் பெர் இண்டஸ்ட்ரி. ஏன்னா எல்லாமே மெக்கானைஸ்ட். யூ ஷுட் சி தி ப்ராசஸ். இன்னும் ரிஃபைன்டு இண்டஸ்ட்ரீஸில் போனீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு 300 பேர் 500 பேருக்கு மேலே அகாமடேட் பண்ண முடியாது. மோர் மெக்கனைஸ்டு. ஸோ பெரிய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு டைரக்ட் சொல்ல மாட்டேன், இன்டைரக்ட் எஸ். அதுக்குண்டான ட்ரக்ஸு, லாஜிஸ்டிக்ஸு, சப்ளையர்ஸு, வெண்டார்ஸு ரிவால்விங் அரவுண்ட் தி ஈகோ சிஸ்டம், அது பெருசாக இருக்கும். டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்லாம் லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ இந்த மோர் இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தை ஃபோக்கஸ் பண்ண தான் இது நடக்கும். இந்த பட்ஜெட்டில் சிறப்பாக ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, ஏஐசிடி அப்படின்னு ஒரு கான்செப்ட். அதுக்கு 5 crores டு டிவைஸ் தி ப்ரோக்ராம். இப்போ நீங்கள் ஆந்திரா எடுத்துக்கிட்டிங்கன்னா, தே பில்ட் திஸ் பிக்கஸ்ட் டேட்டா சென்டர். பெரிய ரெவென்யூ வரக்கூடிய ரிசோர்ஸ், பெரிய ட்ரெயினர் ஆல்சோ ஆன் தி எலக்ட்ரிசிட்டி சைடுங்க. பட் பிக் ரெவென்யூ, பிக் எம்ப்ளாயபிலிட்டி, அதெல்லாம் பெரிய பெரிய ஃபேக்டர்ஸுங்க. இப்போ அங்கே போயிட்டதுனால இங்கே ஒரு டேட்டா சென்டர் வருமா? கொஷின் மார்க். ஸோ இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்? ஏஐ சிட்டின்னு நான் ஒன்று ஃபார்ம் பண்ணுறேன். எல்லோரும் ஏஐ ஃபோக்கஸ்டாக எஜுகேஷன் கொடுத்து, ஏஐ டெப்ளாய்மெண்ட்டை கொடுத்து, ஏஐ இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது இஸ் திஸ் கவர்மெண்ட்ஸ் விஷன். ஸோ இது வந்து வெல்கம் ஆகுங்க. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் குறிப்பாக திரு ராமசேஷன், மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.